ஸோ ஹே நமக்கு இன்றைக்கி என்ன பார்த்து நம்ம ஐம் கெட்டிங் மேரிட் கேர்ள் ஐடி மேக்கில் சீசன் ஒரு 5 கனெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்தோடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் போது நான் மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படி பக்கத்தில் பில் ஐக்கான் எடுத்துட்டு ஆளுங்க ஆப்ஷன் அப்படியே மேலே பார்த்து லைக் பண்ணி அதிக தட்டு வந்துருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஸோ ஹிமாரி வந்து நம்ம அக்கா நைட்டை உனக்கு இந்த மாதிரி சைட்டை பிடிக்குமான்னு கேட்டிருக்கா. இல்லை எனக்குலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹிமாரிக்கு சைட்டை மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. எதனால் நமக்கு பிடிச்ச அப்படின்னு நம்ம அக்கானை கேட்டால் ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் மைக்கு போட்டு வந்துட்டா. எல்லாரையுமே பேனிக் ஆனாங்க. ஆனால் சைத்தா மட்டும் தான் ஒரு கூல் பிரின்ஸாக அதை ரியாக்ட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்ட்டு நம்ம அக்கானே அவளுக்கு வச்சு பார்க்குறான். ஸோ எனக்கும் அவனை பிடிக்கணும், அவனுக்கு என்ன பிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் நீ தான் இப்போ ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்தில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு நம்ம அக்கானே கேட்குறான். நம்ம அக்கானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இப்போ வீட்டில் நம்ம அக்கானே டராக நிற்கிறேன். ஏன்ப்பா அப்போ நிற்கிற அப்படின்னு நம்ம கேட்டால் என்னை பற்றி கண்டுக்காத, நீ உன் வேலையை பாரு அப்போ நம்ம அக்கானே சொல்கிறான். நீ இப்போ நின்றுருந்தா நான் எப்படி என் வேலையை பார்ப்பேன் அப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன தெரியலப்பா, கொஞ்ச நாள் என் ஒய்ஃப் என்னை ஸ்டாக்கிங் மட்டும் இருக்கா, பின் தொடர்ந்தே வரா அப்போ நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாப்பிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கேர்ள் டைப்புன்னு கேட்குறான். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கேர்ள் டைப்லாம் பிடிக்க சொல்லும்போது அப்போ யார் கூட வேணும் படுத்துங்குவேன். சரி உன் ஃபுட் என்னன்னு கேட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் நம்ம ஹிமாரிட்ட போய் கொடுக்குறான். ஆமாப்பா உனக்கு எப்படி போய் இவ்வளோ ட்ரீட்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு ஹிமாரி கேட்கும்போது அது வந்து நான் வந்து சைட்டாவும் ஷீஷியும் பேசிட்டு இருக்கும்போது ஒழிஞ்சுன்னு கேட்டேன்னு சொல்லும்போது ஓஹோ சரி சரி எனக்கு எப்படி டீட்டெயில் கிடச்சி அது மட்டும் போதும்ன்ட்டு இவ போய் அக்கான நம்ம ஹீரோட போய் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பிடிக்குமா இந்த மாதிரிலாம் பிடிக்குமா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒருத்தர் தான் கொடுத்தாங்க சீக்ரெட் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹிமாரி எனக்கு நிறையவே ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் ரீசன் கிட்ட தெரியலன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது பரவாயில்ல நீ க்யூட்டாக தான் இருக்கா, நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படின்ட்டு நம்ம அக்கானிக்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. எப்பா நான் சைட்டோட பேசிட்டா ரொம்ப சூப்பர், சரி நம்ம வீட்டுக்கு வரேன் நம்ம கேட்கும்போது என்னது என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்காக வரா. சரி வரலான்ட்டு யோசிச்சு பார்த்தா அது நான் சைட்டாக இருக்கிறேன்னு சைட்டும் கூட இருப்பானே அப்படின்ட்டு நான் ஒன்றும் வீட்டில் தங்கலை, என்கிட்ட ஒரு கடல் கப்பல் இருக்குது அதான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறான். ஈவன் ஷீஷி கூட உன் வீட்டுக்கு வந்தால் நீ அவள் கூட அலோவ் பண்ணிட்டு என்ன அலோவ் பண்ண மாட்டேங்கிறன்னு கேட்கும்போது சரி சரி வா நம்ம அக்கானே ஒத்துக்கிறேன். ஏப்பா இந்த மாதிரி ஷீஷி காரணம் வச்சு என்ன கேட்டால் நான் வேறு வழியில் அவன் ஒத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம அக்கானே பேசிட்டு இருக்கா. சரி வாரத்துக்குள்ளே நீ ஒழிஞ்சிக்கோ, உன் ப்ரெசன்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது போச்சுங்க டிங்குன்னு வச்சதுங்க. இது என்னென்னு பார்த்தா என்னால் வெயிட் பண்ண முடியலப்பா, நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அக்கானே அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிறா. சரி போச்சுடா போய் ஒழிஞ்சிக்கிறேன் நான் அப்படியே சமாதிக்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம திங்ஸ் எடுத்து பேக் பண்ணிருக்கான். அப்போ டக்குன்னு கூப்பிட்டு வந்துடுறா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல். அப்போ இதே மாதிரி நம்ம அக்கா கிட்ட நான் சைடோ டேட்டுக்கு கூப்பிட போகிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை கேட்கும்போது எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ நினைக்காம நான் ஒன்றும் லவ் கூட எதுவும் பண்ணல, ஸோ நீ தாராளமாக டேட் கூப்பிடலாம், என்னை பற்றி இது கண்டுக்காத அப்படின்னு நம்ம அக்கானே சொல்லிட்டுருக்கா. அப்போ ஸ்கூலில் நம்ம ஹீரோயிட்ட போய் நம்ம இது மாதிரி டேட்டு கேட்கும் நம்ம ஹீரோ பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். நான் டேட்டுக்குலாம் வரல, எனக்குலாம் அது பிடிக்காதுன்னு. ஸோ நீ க்யூட்டாக தான் இருக்க, ஆனால் அதுக்கு நான் டேட்டுக்கு வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறான். இப்போ வீட்டில் நான் இந்த மாதிரி டேட்டுக்கு போகிறேன் உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது எனக்கு என்னடா நீ நானும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம், மற்றபடி உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ உனக்கு யார் கூட அவங்க டேட்டுக்கு போக சொல்லும்போது நானும் பாலின முடிவில் தந்தேன், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கேட்டுக்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ டேட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அக்காண்டி தடுத்துட்டு வேணாம் போகாத, எனக்கு இந்த மாதிரி வேறு ஒரு பொண்ணு கூட ஷாப்பிங் வெளியில் போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, நேர்வஸாக இருக்குது, நீ அதுமாதிரி போவாதுன்னு சொல்கிறா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், நான் அந்த டேட்டை ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டேன், நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் பார்க்கறதுக்கோசம் தான் எப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம கலாய்க்கிறான். சரிவா இப்போ நீ நானும் வெளில போகலாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வரலாம் நம்ம கோக்க போகும்போது சரி நான் ட்ரெஸ்ஸு மாற்றிலாம் சொல்லும்போது பரவாயில்லவா நீ இதில் க்யூட்டாக தான் இருக்கா அப்போ நம்ம பார்த்தா இவ்வளோ கொஞ்சம் ஷாப்பிங் கூட்டு போகிறோம். ஸ்கூலில் ஹிமாரி வந்து நம்ம ஹீரோட நார்மலாக பேசும்போது என்னப்பா உனக்கு கில்ட்டியாக கேட்கும்போது கவலைப்படாது, நான் கண்டிப்பாக உன் மேலே எனக்கு என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸை வர வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹிமாரி கொஞ்சம் நம்ம ஹீரோட சகதமே பேசுகிறேன், நான் லவ் பண்ண வைப்பேன்னு. ஸோ இதோட போய் இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.